ஒரு ஈவாய் கொடுத்திருக்கிறார். How many of you believe this is the day that the Lord has made? This is the gift from the Lord. நம்ம கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கிறார். God has given us this beautiful day to us. Hallelujah. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's take our Bible and turn towards Psalms chapter 91 verse 13. Thank you, Jesus. சங்கீதம் 91:13 சேர்ந்து படிப்போமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹalleluya, hallelujah. Thank you Father, thank you Father. நன்றி ஆண்டவரே. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் 91. சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த வசனத்தை நாம் அநேகர் மனப்பாடமாக நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய உண்மையான அதனுடைய சார அம்சம் ஆவியானவர் நம்மோடு எதை பேச விரும்புகிறார், எதற்காக சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தை மிதித்து போடுவாய் என்று சொல்கிறார். சிங்கம் என்றால் என்ன? சிங்கத்தை யாருக்கு அவர் ஒப்பிடுகிறார் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5:8 எழுதியிருக்கிறது. உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். The enemy is like a roaring lion waiting to devour. Hallelujah. Be sober, be vigilant, because your adversary the devil as a roaring lion walketh about seeking whom he may devour. Hallelujah. Maria liska maurahanda leshe. உங்கள் எதிராளி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் எதிராளியா இருக்கிறான். சிங்கம் எப்படி வேட்டையாடும்? நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். சிங்கம் கூட்டமாக வேட்டையாடும். சிங்கம் தந்திரமாக ஒரு ட்ராப் செட் பண்ணும். சிங்கம் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் போய் சிங்கம் எப்படி வேட்டையாடுறதுன்னு போய் பாருங்க. கூட்டமாக சிங்கம் a social animal. இந்த சிங்கம் ஒரு சிங்கம் முன்னாடி துரத்தும், சில சிங்கங்கள் பின்ன அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும். பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இந்த மாதிரி ஒரு யுக்தியை சிங்கங்கள் கடைப்பிடிக்கும். பதிவு இருக்கும். சிங்கம் இருக்கிறதே தெரியாது. சிங்கத்துடைய அந்த கலரில் இருக்கிற அந்த புல்லுக்குள் அது ஒளிந்து கொண்டிருக்கும். ஒரு மானோ ஒரு காட்டு மாடோ அந்த பக்கம் வரும்பொழுது அதற்கு தெரியாது. விலங்குகளுக்கு மோப்ப சக்தி தான் அதிகமாக வேலை செய்யும் கண் பார்வையை விட. ஏன்னால் கண் பார்வை சில நேரங்களிலே அது இப்படி தங்களை அது ஒளித்து கொள்வதனாலே தெரியாது. ஆனால் அந்த மோப்ப சக்தி மூலமாக நான் அந்த விலங்கு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய மாம்ச கண்களிலே அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியின் கண்களிலே உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றிலும் சத்துருவானவன் எதை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் அணுகாது. ஹalleluya. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவன் வகை தேடுகிறான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. பி சோபர் அண்ட் விஜிலியன்ட். ஜாக்கிரதையாய் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாய் விழித்திருங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீ என்ன பண்ணுவாய்? சிங்கத்தின் மேலும் உரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும்
மிதித்து போடுவாய். முதல் இங்க 2 விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாரு. முதல் சிங்கம், இரண்டாவது பால சிங்கம், விரியன் பாம்பு, அதுக்கப்புறம் வலு சர்பம். Why the psalmist is stressing again and again? ஏன் சிங்கத்தையே 2ஆய் சொல்கிறார்? சிங்கத்தின் மேலும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் அவர் பால சிங்கத்தையும் சொல்றாரு? விரியன் பாம்புன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஏன் வலு சர்பம் சொல்றாரு? அப்ப இதுக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது அல்லவா? ராபா ஷியாந்த லபா ரியாதலாஷ். தாவீதின் வாழ்க்கையிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். நீ போய் ஈசாயினுடைய வீட்டிலே நான் காண்பிக்கிற ஒருவனை அபிஷேகம் பண்ணு ராஜாவாக என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய அபிஷேக கொம்பை எடுத்துக்கொண்டு அவர் ஈசாயின் வீட்டுக்கு போகும் பொழுது ஈசாயின் இடத்துல கேட்கிறார், உங்களுடைய வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார் என்று சொல்லி. ஈசா எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஏனென்றால் அந்த காலத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் ஒரு விசேஷம் இருக்கிறது, அந்த வீட்டிற்கு நன்மை இருக்கிறது, அந்த வீட்டிலே கர்த்தர் யாரையும் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொல்லி தெரியும். இஸ்ரவேலிலே சாமுவேல் தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். சிறு வயதிலிருந்தே தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வெளி தோற்றத்தை பார்க்கும் பொழுது தாவீதுடைய சகோதரர் எல்லாரும் உயரமாக வாட்டசாட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இவர்களெல்லாம் எடுக்கவில்லை. சாமுவேல் கேட்கிறார் ஈசாயின் இடத்திலே, உங்கள் வீட்டில் இத்தனை பேர் தான் இருக்காங்களா? இத்தனை பிள்ளைகள் தான் உங்களுக்கு? ஈசாய் சொல்றாரு, ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் அழைத்து கொண்டு வாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, அவங்க அண்ணனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தாவீதின் மேலே கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். சாமுவேலை கொண்டு தாவீதின் மீது அபிஷேகத்தை ஊற்றினார். தாவீது அபிஷேகத்தை பெற்ற பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் படித்து பார்த்தால் தெரியும். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாயிருந்தது. ஒரு முறை அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் தாவீது. ஒரு சிங்கம் ஆட்டை எடுத்துக்கொள்ளும்படி வரும்பொழுது சிங்கத்தை அவர் கொன்று போடுகிறார். இன்னொரு முறை கரடி வருகிறது, கரடியை அவர் கொன்று போடுகிறார். தேவ ஜனமே, அபிஷேகம் ஒரு மனிதன் மீது வரும்பொழுது அந்த அபிஷேகமானது சிங்கத்தையும் கரடியையும் வலு சர்பத்தையும் விரியன் பாம்புகளையும் அவைகளை கொன்று போடுவதற்கு பலன் வருகிறது. The secret is anointing. The secret weapon is anointing of the Holy Spirit. தாவீது அதுவரைக்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எத்தனை தடவை சிங்கம் வந்தது நமக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு அபிஷேகம் தாவீதின் மீது வந்ததோ, என்றைக்கு அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதின் மீது ஊற்றப்பட்டதோ, அன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில ஒரு பலன் வந்தது. டியர் பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனமே, அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும். அபிஷேகம் சகல கட்டுகளை மறுக்கும். லேப்ரா தால ஹாந்தோ ரோபோஷியா. Before you receive the anointing, before you receive the Holy Spirit, it is very hard to overcome these things. ஆனால் அபிஷேகம் பட்ட பிறகு, வாங்கினதுக்கு பிறகு, கர்த்தரின் அபிஷேகத்திற்கு பிறகு, சிங்கம் வந்தாலும் சரி, வெறியன் பாம்பு வந்தாலும் சரி, பாலசிங்கம் வந்தாலும் சரி, வலு சர்பம் வந்தாலும் சரி, நீங்கள் அதை மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Can we say hallelujah? Can we glorify the Lord? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய். பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். ரேபா சியாந்தா லா ரோபோ சேகே லியாராஜ். You are not an ordinary person. You are a person who has received the Spirit of the Lord. கர்த்தருடைய ஆவியை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீர்கள். You are not called to be an ordinary person.
தாவீது சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் தான் இருந்தான். ஆனால் அபிஷேகம் வந்த பொழுது, ராஜரீக அபிஷேகம் அவன் மீது வந்த பொழுது, தாவீதுக்கு சிங்கத்தை பார்த்து பயமில்லை, கரடியை பார்த்தும் பயமில்லை. தாவீது கோலியாத்தை பார்த்தும் தாவீதுக்கு பயமில்லை. இப்ப தெரியுதா, அவங்க அண்ணங்கள் எல்லாம் அபிஷேகப்படல, கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்காங்க. எத்தனை நாள் பயப்படுறாங்க? 40 days, day and night they are terrified by the giant Goliath. 40 நாள் இரவும் பகலும் கோலியாத் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறான். கோலியாத் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் தேவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வழியா தாவீது தன் சகோதரன் நலம் விசாரிப்பதற்காக தகப்பன் அனுப்புகிறார். நலம் விசாரிக்க போன இடத்துல என்னதான் நடக்குது இந்த போர்லன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஆச்சரியமா இருக்குது. யாரோ ஒருத்தன் எழுந்து நின்று இஸ்ரவேலின் தேவன் நிந்தித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இஸ்ரவேலில் உள்ள படைகள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜா எங்கே என்று சொல்லி தாவீது யோசித்திருப்பார். என்னுடைய கற்பனை, தாவீது இவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார், இந்த கோலியாத் என் தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம், நான் சிங்கத்தை கர்த்தருடைய ஆவினாலே கிழித்து போட்டேன், கரடியை கொன்று போட்டேன், இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவன் எப்படி என் தேவன் நிந்திக்க முடியும் என்று சொல்லி தாவீதுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளே எழுந்தது. இன்னைக்கு உங்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பும். இயேசுவின் நாமத்தால் பேசுகிறேன், உங்களுக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பும். இத்தனை நாள் நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்தீங்க. இத்தனை நாள் உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்கள் பின்னிட்டு புறம் காண்பித்து ஓடிக்கொண்டிருந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் எதிர்த்து நின்று அந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியனுக்கு முன்பாக என் தேவனை நிந்திப்பதற்கு நீ எம்மாத்திரம், நீ யார், நான் உன் தலையை வெட்டி காகத்துக்கு இரையாக போடுவேன் என்று தாவீது சொன்னது போல நாமும் இந்த சத்துருவை தேவன் மிதித்து தேவன் தள்ளின சத்துருவை, நமக்கு விரோதமாக எழும்பி கொக்கரித்துக் கொண்டிருக்கிற சத்துருவை நாம் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தை மிதித்து போடுவாய். You will trample everything. கர்த்தர் காண்டாமிருகத்திற்கு ஏற்ற பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவர். பரிசுத்த ஆவியானவர் மகா பலன் உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் வெறும் ஆவி கிடையாது, அந்நிய பாஷையை பேசி விட்டு போவதற்கு. He is a mighty God. All these days you are running from the enemy. All these days you are not able to stand before the enemy. But today you are going to get the strength through the Spirit of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினாலே சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். The power of sin cannot overcome you. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் இருக்கும் பொழுது எப்படி தாவீது கோலியாத்தை விட்டு போக முடியும்? How can David just leave Goliath and he will go to his father and tell, my brothers are safe? No, it will never happen. David went to his brother. அவங்க அண்ணனை பார்த்து தாவீது சொல்றாரு, நான் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணட்டும், நான் இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. When you are really filled with the Holy Spirit, you will take up the challenge. Though the challenge may be big, but you will stand against the giant Goliath. Because உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். The Lord you serve is great. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. Lezo na helma hanko radi dele Pradanda libra doshyanda libra dashe Meruz emenda libra go rahanda libra desh Prazush kadali yaziara. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும்பொழுது நீ பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் நீ எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர் என்று கர்த்தர் சொன்னாரே.
இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே போவதற்கு முன்பாக இந்த வார்த்தை அவர் சொல்லிவிட்டு போனார். அப்போஸ்தலர் 1:8 எழுதியிருக்கிறது, when the Holy Spirit comes upon you, you will receive the power. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எதிராக நிற்கிற சிங்கங்களையும் விரியன் பாம்புகளையும் வலு சர்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போட உங்களுக்கு கிருபை தருவார். சிங்கம் என்று சொன்னால் அது நல்ல வலிமையான சிங்கமாக இருக்கலாம், அல்லது வயதான சிங்கமாக இருக்கலாம், எல்லாம் சிங்கம்தான். ஆனால் பால சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Read this verse again. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும். அப்படி என்றால் பால சிங்கம் என்று சொன்னால் யங் லயன். யங் லயன். உங்கள் எல்லாருக்கும் சிம்சோனை பற்றி தெரியும். சிம்சோன் சிறு வயதிலிருந்தே பரிசுத்த ஆவியினாலே சிம்சோன் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். சிம்சோனுடைய ரகசியம் சிம்சோன் முடியில் இருந்தது. சிம்சோனுடைய முடியை சவரன் தரிக்காதிருக்க வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்குவார். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனத்தை காப்பதற்காக. இந்த சிம்சோன் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கும் பொழுது அவனுக்கு முன்பாக யானை இருந்தாலும் சரி, சிங்கம் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நரி இருந்தாலும் சரி, அவன் கிழித்து போடுவான் எல்லாவற்றையும். சிம்சோனுக்கு முன்பாக 1000 பெலிஸ்தியர்கள் நிற்கிறாங்க. ஒரு பச்சை கழுத்தை தாடை எடுத்து கொண்டு போய் சிம்சோன் 1000 பெலிஸ்தியனை கொன்று போடுகிறான். கையில கத்தி இல்லை, ஈட்டி இல்லை, கன் இல்லை, ஒரே ஒரு கழுத்தையுடைய தாடை, ஒரு ஒரு ஜா போன் ஆஃப் டாங்கியை கொண்டு போயிட்டு அவர் அடித்து கொள்றாரு. How it is possible? தாவீது ஒரு கூழாங்கல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்லிங்கையும் ஒரு கல்லையும் எடுத்துட்டு போறாரு. ஒரு கவனையும் ஒரு கூழாங்கலையும் எடுத்துட்டு போயிட்டு கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வராரு. When the spirit of the Lord is upon you, you will trample the lions, you will trample the snakes. பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை கிடையாது. சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, தாவீது நான் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், ஆனால் அவன் சிறிய வயதிலிருந்தே போருக்காக பயிற்சிவிக்கப்பட்டவன். அவனுக்கு முன்பாக நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயுதத்தைலாம் தரித்துக்கொள், இந்த ஈட்டி எடுத்துக்கோ, பட்டயத்தை எடுத்துக்கோ, கேடகத்தை எடுத்துக்கோ, பாதரட்சியை தொடுத்துக்கோ, தலைச்சீராக போட்டுக்கோ. தாவீது சொன்னாரு, சரி கொடுங்கன்னு சொல்லி போடுறாரு. எல்லா வஸ்திரத்தையும் போட்டு பார்த்தா தெரியுது தாவீதால் நடக்க முடியல. சம்டைம்ஸ் இந்த உலகத்தினுடைய காரியங்களை வைத்து நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியாது. அற்பமானதை கொண்டு கத்த ஜெயிப்பார். அசட்டை பண்ணதை கொண்டு கத்த ஜெயிப்பார். பலவானை வெட்கப்படுத்தும்படி கத்தர் பலவீனனை தெரிந்து கொள்கிறார். தாவீதின் உயரத்திலே கம்மி, ஆனால் தாவீதோடு ஒரு தேவன் இருந்தார். இஸ்ரவேலின் படைகளை பார்க்கிலும் தாவீதுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர், தாவீதுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம், the anointing of the Holy Spirit was great. le rahandorosh meros kanda librahaze. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது சிங்கத்தின் மீது நடப்பீங்க, விரியன் பாம்பை நீங்கள் மிதித்து போடுவீங்க. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து விரியன் பாம்பு என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் சத்துருவினாலே சில விரியன் பாம்பு போல மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில வரலாம். சில மனிதர்கள் உங்கள் கூடவே நல்லவங்க போல இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்க விஷம் விரியன் பாம்பு விஷயத்தை போல இருக்கும். விரியன் பாம்பு பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா அது தீண்டினால், அது கொத்தினால் அதன் விஷம் பயங்கரமா இருக்கும். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அந்த மனிதன் உயிரிழந்து போவான். சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து
நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். தாவீதுடைய அறிக்கையை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளிருந்து எழுதுகிறார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது கிரியை செய்யும்? பரிசுத்த ஆவியானவரோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இசைந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கீங்க? Can someone say hallelujah? Can someone say hallelujah? Hallelujah. Thank you Jesus. தாவீது கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு போய் கோலியாத்திற்கு முன்பாக இருக்கும் பொழுது கோலியாத் கேட்கிறான், நான் என்ன நாயா? am I a dog? கல் எடுத்துட்டு வந்திருக்கேன் அடிக்கிறதுக்கு. கோலியாத் பெரிய யுத்த வீரன், சிறு வயதிலிருந்து யுத்த வீரன். தாவீது கோலியாத்துக்கு முன்பாக ஈட்டி எடுத்துட்டு போல ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போறாரு. கோலியாத் கேட்கிறாரு, நான் என்ன? கோலியாத் கேட்கிறான், நான் என்ன நாயா? am I a dog? you need to tell the enemy, yes you are, yes you are. தாவீது கூழாங்கல்லை எடுத்து, சரீரம் முழுவதும் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், இந்த கல் அவன் மீது எங்க பட்டால் அவன் விழுவான் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. The Holy Spirit inside you knows சத்துருவோடைய வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுன்னு சொல்லி. உங்க பலவீனத்தை உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சில நேரங்களிலே உங்க பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் வரும். இஃப் யூ ஆர் வீக் இன் சச் சோ அண்ட் சோ சின்ஸ், அதே பாவம் தான் மறுபடியும் மறுபடியும் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை அதை மேற்கொள்ள கிருபையும் தருவார் நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது. இந்த கோலியாத்துடைய சரீரம் தலையிலிருந்து கால் வரைக்கும் இரும்பு கவசத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. நெத்தியில மாத்திரம் மறைக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளே இருந்து அவன் சொல்லுகிறான், நான் உன் தலையை வெட்டி நான் காகத்துக்கு இரையாக போடுவேன் என்று சொல்லி. தாவீதத்தில் கத்தி எதுவுமே இல்லை. அவனிடத்தில் இந்த கல்லை எடுத்து அடித்தான். அந்த கல் வெறும் கல் அல்ல, அபிஷேகம் நிறைந்த கல்லாக இருந்தது. அந்த கல் கரெக்டாக அவன் நெத்தியில் பதிந்து, நெத்தியில் கல் பதிந்தா பின்னாடி விழுவாங்க. ஆனால் கோலியாத் கர்த்தருக்கு முன்பாக அவன் முகம் குப்புற விழுந்தான். வேதத்தில் படித்து பாருங்கள், கோலியாத் முகம் குப்புற விழுந்தான். கர்த்தருக்கு முன்பாக எல்லா தெய்வங்களும் முகம் குப்புற விழுந்து உடைந்து விடும். The Lord we serve, the God we worship is great. உங்களுக்கு தெரியுமா நம்ம எவ்வளவு பெரிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி? Do you know the greatness of our Lord? அவரால் மாத்திரம்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் உங்களை படுகுழியிலிருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும். அவரால் மாத்திரம்தான் தாழ்ந்த பாதாளத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும். வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. There is no salvation through anyone or through any medium or through any power but through the Lord Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. தாவீதின் மூலமாக முழு இஸ்ரவேல் ஜனத்திற்கும் கர்த்தர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். தாவீது சொன்னது போலவே அவன் மீது ஏறி அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை சவுலுக்கு முன்பாய் கொண்டு வந்தான். What a mighty God we serve. What a mighty God we serve. தாவீது ஆடு மேய்த்து கொண்டது தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியும் என்று சொன்னார். அவனுக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் காரணம். எங்கேயோ கட்டியிருந்த ஒரு கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள், நான் அதன் மீது பவனியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வந்தாங்க. அந்த கழுதை போன இடமெல்லாம் உயர்ந்த வஸ்திரங்களையும்
மரக்கிளைகளையும் போட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த கழுதையின் மீது ராஜாதி ராஜா பவனியாய் வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு மரியாதையும், நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் கம்பளியாக விரித்து அதன் மீது ரெட் கார்பெட் வரவேற்பு இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் யூ கேரி அ மைட்டி காட், பிகாஸ் யூ ஆர் ஹோஸ்டிங் அ மைட்டி காட் இன் யூ. உங்களுக்குள்ளே ஒரு மகா பெரிய தெய்வத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? If God is with you, who can stand against you? If God is with you, who can stand against you? You can trample over the serpent, you can trample over the lions. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை நீங்கள் கிழித்து போடுவீங்க. ஏனென்றால் அவர் யூத ராஜ சிங்கமாய் இருக்கிறார். He is a lion of Judah. அவர் யூத ராஜ சிங்கம், யுத்தத்திலே வல்லவர். கோலியாத் என்னதான் வாழ்க்கை ஃபுல்லா யுத்தத்தில் பயிற்சி எடுத்திருந்தாலும் நம்முடைய தேவன் யுத்தத்தில் வல்லவர். அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். He is a Lord of hosts. சத்துரு என்ன செய்வான்? ஒண்ணுமே செய்ய முடியாது. கோலியாத் முகம் குப்புற விழுந்தான். எப்பவுமே ஒரு கல் அடிச்சா ஆப்போசிட்ல பின்பாக தான் விழுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்துதான் ஆக வேண்டும். மேல் ரஹாதோஷ். உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பயங்கள் வந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கீங்களே, உங்களுக்குள்ளே சில பயங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே சில பயங்கள் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. உங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். You need to spend time in the presence of the Lord. You need to spend time in the presence of the Lord. You need to pray more. You need to read the word of the Lord and meditate and confess it. Ma raga diyarash. My beloved sister, my beloved brother, you need to pray more, so that the Holy Spirit in you will increase and you will devour the lions. சிங்கம் உங்களை பட்சிக்க விரும்பினால், பட்சிக்க நினைத்தால் நீங்க சிங்கத்தை மேற்கொள்வீங்க. கோலியாத் இஸ்ரவேலை கைப்பற்ற நினைச்சான் ஒரே ஆளா. ஆனால் இஸ்ரவேலிலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதிற்குள்ளே இருக்கிறார் என்பதை அவன் கோலியாத் மறந்து விட்டான். நான் என்ன நாயா? நான் என்ன தடியை எடுத்துக்கொண்டு வருவதற்கு, கல்லை எடுத்துக்கொண்டு வருவதற்கு கேட்டான். என் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமையா இருந்தாலும், என் தேவனுக்கு முன்பாக அது ஒன்றுமே கிடையாது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். That's why we need prayer. That's why we need the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்காத பட்சத்தில் நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பது மறந்து விடுவோம். When we magnify the problem, when we think of the problem we have, we are glorifying and magnifying the problem rather than magnifying the God we serve. நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக நம்முடைய பிரச்சனையை பார்த்து பார்த்து, நம்முடைய பிரச்சனையை யோசித்து பிரச்சனையை நீங்கள் பெருசாக மாற்றி கொண்டிருக்கிறீங்க. தாவீது சொல்கிறான், விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். You cannot talk against my God. You cannot speak ill of my God. Who are you? You are a Philistine. The Lord of hosts is with me என்று சொல்லி தாவீது சவால் விடுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் சவால் விட முடியுமா? Are we really filled with the Holy Spirit? This morning I would like to ask this question. Are you taking time to sit in the presence of the Lord and to be filled with the Holy Spirit? Are you taking time to read the word of the Lord and to sing songs to Him? Is there a place in your house where you can go and pray daily? நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு இடம் இருக்கிறதா ஜெபிப்பதற்காக? உங்களுடைய வேதத்தை தூசி தட்டி நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பித்திருக்கீங்களா? The more you give time to the Holy Spirit will empower you more.
எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்வார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது காட்டிற்குள்ளே அதிகமான நேரம், பல மணி நேரம் பாடி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். A day came, David was lifted as king. A day came, David protected the people of Israelites. இஸ்ரேல் மக்கள் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000. Because when the Spirit of the Lord is with you, you will overcome anything. The victory is yours. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். Thank you, Father. This morning I would like to remind you, you need to be filled with the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப்பட வேண்டியிருந்தது. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு, எல்லார் மீதும் வந்து அமர்வதற்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே போய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவார். அந்த தேற்றவாள் வந்து சகல சத்தியத்துக்கு நடத்துவார். The Holy Spirit is not only a spirit, he is the Almighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். He is the most powerful God we have. Thank you, Father. Thank you, Lord. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்களை மேற்கொள்வதற்கு எல்லா பாசிபிள் வேஸையும் பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். When you have the Holy Spirit, the light inside you, the darkness cannot prevail. ஒளி இருக்கிற இடத்துல இருள் வர முடியாது. When there is light, the darkness cannot prevail. The darkness cannot come near the light. The Holy Spirit is a great light. It is a great power. The Lord, the God we serve, we have in us, He is the Almighty God. அவர் மகா பெரிய தேவன். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரினோடு பேசினார். இது எனக்கான வார்த்தை. Lord is reminding me again that I can overcome this Goliath, that I can overcome this lion and the serpent. நான் இந்த கோலியாத்தையும் இந்த சிங்கத்தையும் இந்த விரியன் பாம்பையும் வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து போடுவேன், நான் அதை தாண்டி வருவேன் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு ரிமைண்ட் பண்றார் என்று சொல்கிறவர் யாராவது இருப்பீங்கன்னா காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ரீபா சீலா ஹாம்ரோ ரோஷியாந்தா ராகா தியா எல்மா ராது லேஷ் கமா ராகா தியாரா லேப்ரா துலா ஹாம்ரா தீஷ் கடோ ரெஹே தெலேஷ் மா சியாந்தா லீப்ரா தூஷே லேலே சேபே லீரோடா சீமா ஹாது ராகா தியாராஷ் எல்ப்ரா தூஸ் சேகே தோ ரோபோ சே லேப்ரா காதீனே. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. God is reminding you this morning, you are my son, you are my daughter. நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது நான் உனக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது. If you are God's child, then the Lord will live in you. The Holy Spirit will come inside you. If you are the sons and daughters of the enemy, how can the Lord can come inside you? Marada di rebe sheke di arash lebra gada lish kaman di arase. You cannot overcome the enemy with your power. உங்களுடைய சத்துவத்தினாலே உங்களுடைய வல்லமையினாலே மேற்கொள்ள முடியாது. That is why you are again and again committing the same sin. But when you are filled with the Holy Spirit, you will hate the sin and you will overcome the sin and the power of the sin. This morning I would like to remind you, if you are not able to pray, if you are not able to spend time with the Lord, that is also a sin. நாம் கர்த்தரோடு நேரம் செலவழிக்காவிட்டால் அதுவும் பாவம்தான். அதுவும் நம்மை கர்த்தரோடு பிரிக்கிறதா இருக்கிறதே. Can we close our eyes? Can we look up to the Lord, the author and the finisher of our life? ஆரம்பமும் தொடக்கமும் நம்மை உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர், அவரோடு சேர்த்து கொள்ள போகிறவர்.
நமக்காக வருகிறவர், நம்முடைய மணவாளனாக, என்னுடைய மணவாளனாக அவர் எனக்காக வருகிறார். எனக்கு வல்லமையும் சத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். He has given me all the power and the wealth and everything through the Holy Spirit. I need to go and take it. Can we close our eyes and look to the Lord? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை நேரத்தில் சகோதரி சகோதரனே, எவ்வளவு பெரிய உலையான சேற்றில் நீங்கள் இருந்தாலும் சரி, you may say, brother, pastor, I'm not able to come out of certain things. I'm being subdued by these things. I'm not able to overcome. I'm not able to come out of this secret sins. You may tell. ஆனால் அந்த பாவங்களை மேற்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆயத்தமாயிருக்கிறார். The Lord knows you are not able to overcome. That is why the Lord is giving you a helper, the mighty God, the Holy Spirit. அவரை நமக்கு கொடுக்கிறார். கவுன்சிலராக, தேற்றவாளனாக, நமக்கு தேற்றுவதற்கு, நம்மை கைட் பண்ணுவதற்கு கொடுக்கிறார். You can overcome the lions. You can overcome the serpents. You can overcome the vipers through the power of the Holy Spirit. Mighty God, Almighty God, we come before your presence through your Son, Lord Jesus. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, குமாரனாகிய இயேசுவின் மூலமாக சமூகத்தில் வருகிறேன். மனிதனை நினைப்பதற்கும் மனிதனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். மனிதனை சற்று சிறியவனாய் படைத்து அவனை மகிமையினால் கனத்தில் முடிசூட்டியிருக்கிறீரே. தாவீதின் மீது இறங்கி வந்த பொழுது தாவீது சிங்கத்தையும் கரடியும் கோலியாத்தையும் அவன் அழித்து போட்டானே. தாவீதை நீர் சிறியவனாயிருந்த தாவீதை கொண்டு மகா பெரிய யுத்தங்களை ஜெயித்தீரே. நீ இன்றைக்கு எங்களோடு எங்களுக்குள்ளே நீர் வரும்படிக்கு செபிக்கிறோம். நாங்களும் எங்களுக்கு விரோதமாக எழுமியிருக்கிற கோலியாத்துக்களை ஜெயிப்பதற்கு, எங்களுக்கு விரோதமாக எழுமியிருக்கிற சகல சத்துருவின் போராட்டம் ஜெயிப்பதற்கு, பாவத்தையும் அதன் வல்லமையும் ஜெயிப்பதற்கு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி. We take it in the name of Jesus. எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிப்பதற்கு உதவி செய்வீராக. Help us Lord, help us Lord, help us Lord. எங்களுக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்கள் நேரம் எடுத்து அவரோடு கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உதவி செய்யுங்க. கிவ் அஸ் த ஸ்ட்ரென்த். கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அறிக்கையிட்ட என்று கமெண்ட்ல தெரியப்படுத்தின ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் இவர்களோடு பேசியிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னாவையும் புதிய புதிய வார்த்தையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேச போவதற்காக நன்றி, பேசிக்கொண்டிருப்பதற்காக நன்றி, செயல்படுத்துவதற்காக நன்றி. இது எங்களுக்குள்ளே கிரியை செய்ய போவதற்காக நன்றி. நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த மெசேஜை ஆஃப்லைனில் பார்க்க போகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட பேசினதற்காக நன்றி. ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறோம் ஆண்டவரே, உம்மோடு கூட நேரத்தை செலவழிப்போம். We will spend time with you Lord. Mero taka dara bashe lebra dana mas sianda lebra geze lebra khadu lahamro dosh. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தின் நல்ல பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு விசையாக இந்த வசனத்தை படிக்கலாமா? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you. Sister Jerlyn, God bless you. Brother Anthony Lutz, God bless you.
May the Lord give you the strength to overcome all the enemies in the name of Jesus. Sister Arul Jodi, God bless you. Sister Marian Samuel, Brother David John, Sister Shuhanti Tambura, Sister Madhu, God bless you. God bless you. Sister Santi, Sister Felicia, Sister Jennifer, Sister Jamuna Indu, God bless you.